வந்து உங்களுடைய சமூக வலைத்தள பதிவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு யாராவது உங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதுனா எப்படி இருக்கும்? அது முழுமையான உண்மையா இருக்காது இல்லையா? கண்டிப்பா இருக்காது. அதாவது நீங்க உலகத்துக்கு என்ன காட்ட நினைச்சீங்களோ அது மட்டும்தான் அங்க இருக்கும். மிக சரியான பாயிண்ட். இதே சிக்கலைத்தான் நமது கடந்த காலத்தை ஆராயும் வரலாற்றாசிரியர்களும் சந்திக்கிறாங்க. சரி, இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வரலாற்றை கற்க உதவும் ஆதாரங்கள் பத்தி பேச போறோம். ஆமா, பண்டைய காலத்துல எழுதப்பட்ட நூல்கள், அப்புறம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற தொல்பொருள் எச்சங்கள், இது ரெண்டையும் வச்சு நமது வரலாறு எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கறத ஆராயறது தான் நம்ம இன்றைய நோக்கம். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ தொன்மைக்கால நூல்களை படிக்கும்போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அது ஏன்? அதுக்கு காரணம், இந்த இலக்கியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்கலாம். இப்போ தீபவம்சம், மகாவம்சம், போதிவம்சம் மாதிரியான உள்நாட்டு இலக்கியங்கள் இருக்கு. அப்புறம் வெளிநாட்டவர்கள் எழுதின குறிப்புகளும் இருக்கு இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. ராபர்ட் நாக்ஸ், அப்புறம் யுவான் ஷுவாங் போன்ற வெளிநாட்டவரின் குறிப்புகள் எல்லாமே அந்த காலத்து அரசியல், சமூக வாழ்க்கையை பத்தி நமக்கு நிறைய தகவல்களை தருது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கலும் இருக்கு. அதாவது இலக்கியம் அப்படிங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட பார்வை மாதிரியா? இப்போ ஒருத்தரோட தனிப்பட்ட டைரிய படிக்கிற மாதிரி இது சுவாரஸ்யமா இருந்தாலும் அது முழுமையான உண்மையான ஒரு கேள்வி வருது. அதேதான், இத ஒரு நீதிமன்றத்துல வழக்கறிஞர் வைக்கிற ஆரம்ப கட்ட வாதம் மாதிரி சொல்லலாம். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுல ஒரு மன்னனை புகழறதுக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்க்கறதுக்காகவோ எழுதப்பட்ட ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். ஓ, அப்போ இந்த நூல்களை நாம அப்படியே முழு உண்மையா ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் விமர்சன கண்ணோட்டத்தோட தான் பார்க்கணும், அப்படித்தானே? கண்டிப்பா. ஒரு பிரம்மாண்டமான கவிதை இந்த மன்னன் உலகத்தையே வென்றான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லலாம். ஆனா அது உண்மையான வரலாறா இல்ல வெறும் அரசியல் பிரச்சாரமா அப்படின்னு கண்டுபிடிக்க நாம வெறும் புத்தகங்களை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அப்போ உறுதியான ஆதாரங்களை தேடி நம்ம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது தொல்பொருள் சான்றுகளுக்கு நகர வேண்டியிருக்கு. ஆமாம், அதனாலதான் நாம களத்துல இறங்கி தோண்ட தொடங்குறோம். இந்த தொல்பொருள் ஆதாரங்கள் ஒரு நீதிமன்றத்தோட தடைவியல் ஆதாரங்கள், அதாவது ஃபாரன்சிக் எவிடன்ஸ் மாதிரி ரொம்ப உறுதியானவை. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு உடைந்த சுவர் அல்லது துருப்பிடிச்ச நாணயம் எப்படி ஒரு புத்தகத்தை போல ஒரு முழுமையான கதையை சொல்ல முடியும்? அது ரொம்ப நியாயமான கேள்விதான். இப்போ ஒரு நபர் உட்கார்ந்து தனக்கு சாதகமா ஒரு கதையை எழுதிடலாம். ஆனா தற்செயலா விழுந்து தொலைஞ்ச ஒரு நாணயமோ உடைந்த பானைகளோ வருங்காலத்துக்கு பொய் சொல்லாது. அதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட நோக்கமும் கிடையாது. அட ஆமாம், அது தற்செயலான ஒரு சான்று. அது எந்த பக்கச்சார்பும் இல்லாம உண்மையா அப்படியே காட்டிடும்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிங்க. இப்போ உதாரணத்துக்கு வல்லிபுரம் பொற்சாசனம் மாதிரியான கல்வெட்டுகளை எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில யார் ஆட்சி செய்தாங்க, அங்க என்ன மொழி பேசப்பட்டுச்சு அப்படிங்கறத அந்த சின்னஞ்சிறியா பொறுத்தகடு ஆணித்தரமா நிரூபிச்சிடும். அப்போ இலக்கியங்கள் சொல்ற பல கதைகளை இந்த கல்வெட்டுகள் அறிவியல் பூர்வமா உறுதி செய்யுது. சில நேரங்கள்ல இலக்கியங்கள் சொல்றது பொய்னு கூட நிரூபிக்குது. கண்டிப்பா, நாணயங்களும் அதே வேலையத்தான் செய்யுது. இப்போ ஒரு உள்ளூர் சந்தை பகுதியில 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போர்த்துகேய அல்லது ஒல்லாந்தர் கால நாணயம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா வெறும் பழைய உலோகத் துண்டு கிடையாது. ஆமா, அது ஒரு பெரிய பொருளாதார வரலாறு. நம்ம உள்ளூர் பொருளாதாரம் ஐரோப்பிய வர்த்தக பாதைகளோட எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத அந்த ஒரே ஒரு நாணயம் எந்த பொய்யும் இல்லாம நிரூபிக்குது. வாவ்! நாணயங்கள் வழியா இவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ இந்த கட்டட இடிபாடுகள் பத்தி என்ன சொல்றீங்க? இடிபாடுகளும் ரொம்ப முக்கியமானவை. ஒரு பழங்கால அணையோட இடிபாடுகளையோ அல்லது பிரம்மாண்டமான கட்டிடத்தின் எச்சங்களையோ நம்ம பார்க்கும்போது எங்க மன்னர் சிறந்தவர் அப்படின்னு எந்த புத்தகமும் நமக்கு சொல்ல தேவையில்லை. அதாவது அந்த இடிபாடுகளே அக்கான மக்களோட மிகச்சிறந்த நீர் மேலாண்மை அப்புறம் கட்டடக்கலை தொழில்நுட்பத்தை நமக்கு நேருக்கு நேரா காட்டிடுது. ஆமா, இந்த ஆதாரங்கள் மட்டும் இல்லை என்றால் நாம எப்படி இந்த அளவுக்கு தொழில்நுட்ப பரிணாமத்தை அடைந்தோம் அப்படிங்கறத தெரியாம நாம் ஒரு இருட்டறையில தான் இருந்திருப்போம். இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். வரலாறு அப்படிங்கிறது வெறும் ஆண்டுகளையும் பெயர்களையும் மனப்பாட செய்யற ஒரு போரிங்கான விஷயம் கிடையாது. இது நம்ம எதிர்கால பயணத்துக்கான ஒரு ஜிபிஎஸ் வழிகாட்டி மாதிரி. ரொம்ப அருமையான உதாரணம். வரலாற்று எச்சங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஏதோ பழைய கற்களையும் கட்டடங்களையும் பாதுகாக்கிற வேலை மட்டும் கிடையாது. பின்ன அது வேற என்ன? அது ஒரு சமூகத்தோட ஆணிவேரை பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான செயல்.
நம்ம அடுத்த தலைமுறையோட அறிவாற்றலை பாதுகாப்பதற்கான ஒரே வழியும் இதுதான். கடந்த கால பிழைகளை உணர்ந்து நம்ம எதிர்காலத்தை சிறப்பா எதிர்கொள்ள இது ரொம்ப அவசியம். இத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். சுருக்கமா சொல்லணும்னா, இலக்கிய ஆதாரங்கள் நமக்கு வரலாற்றின் கதைய சொல்லுது. ஆனா தொல்பொருள் ஆதாரங்களோ அந்த கதையோட உண்மைய நிரூபிக்குது. ஆமாம், இது இரண்டும் இணைந்தால்தான் நமக்கு ஒரு முழுமையான வரலாறு பிறக்கும். அதை நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இறுதியா ஒரு சிந்தனையை நான் வைக்க விரும்புறேன். நம்மளோட இன்றைய இந்த டிஜிட்டல் வாழ்க்கை எதிர்காலத்துல தொல்பொருள் எச்சங்களா மாறினா என்ன ஆகும்? அதாவது 3000ஆம் ஆண்டின் வரலாற்றாசிரியர்கள் நம்ம சமூகத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆமா, நம்மளோட சமூக வலைத்தள பதிவுகளை பார்த்துட்டு நம்ம சமூகத்தை பத்தி அவங்க என்ன எழுதுவாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.